இப்போ நெக்ஸ்ட்டு புக் எடுத்து வச்சுக்கோங்க. புக்கில் உள்ளதை நான் அப்படியே உங்களுக்காண்டி ஈஸி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ரைட்டா, உங்களுக்காண்டி இது பண்ணியிருக்கேன். ரைட்டா, அப்போது ஒரு செகண்ட், இதில் நான் என்ன பண்ணேன்னா, சாரி தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா என்னோடய டைம் வந்து பீரியடை செட் பண்ண விட்டேன். இவங்க செட் பண்ணிக்கிறேன். சரி, ரைட், ஓகே. இப்போது நம்ம அலுமினியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அலுமினியம், அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம். அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ்னால் என்னது? உலோகங்களோட பயன்பாடு. அப்ளிகேஷன்னா செயல்படுத்துதல்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்னது பயன்பாடுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பயன்படுத்துதல். அப்ளிகேஷன் என்னது? பயன்படுத்துதல். நம்ம இப்போ பாத்திரங்களை பயன்படுத்துகிறோம், துணிமணியை பயன்படுத்துகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ், அப்போ உலோகங்களை நாம் எவ்வாறாக பயன்படுத்துகிறோம் அதை பார்க்க போகிறோம். அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம், இப்போ அலுமினியத்தை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்காண்டி சென்டென்ஸ் பை சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு தமிழ் பண்ணியிருக்கேன். ரைட்டா, ஏன்னு சொன்னால் நான் வந்து சொல்லும்போது ஏதாவது உங்களுக்கு புரியல கீழே பார்த்துக்கிறீங்க, இதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்கு வராது. அப்போ அலுமினியம் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல் அண்ட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் அப்படின்றான். அப்போ அபண்டன்ட்டுன்னு என்னது? அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். பூமியில் அதிகமாக கிடைக்கும் ஒரு பொருள், அதற்கு தான் அபண்டன்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அபண்டன்ட் இங்கிலீஷை சேர்த்து தான் இங்கே கொண்டு வரணும். அது சில இடங்களில் ஒரே இங்கிலீஷ் வேர்டு ஃபிசிக்ஸில் வரும்போது கொஞ்சம் மாறி இருக்கும், கெமிஸ்ட்ரியில் மாறி இருக்கும், லிட்ரேச்சரில் வரும்போது இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை வருது, பின்னாடி என்ன இங்கிலீஷ் வார்த்தை வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதனுடைய செயல்பாடுகளை போடணும். அப்போ அலுமினியம் இஸ் மோஸ்ட்னா முக்கியமானது. ரைட்டா, மிக முக்கியமானதாக இருக்குது. அதான் முக்கியமானது, அதிகமாக. அபண்டன்ட் என்னது? அதிகமாகனு அர்த்தம். அப்போ மோஸ்ட் அபண்டன்ட்னா மிகவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டல். எல்லா மெட்டலும் கிடைக்குது, அதில் இது அதிகமாக கிடைக்குது. அண்ட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். இது ஒரு குட் கண்டக்டர். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எலக்ட்ரான் வயரில் தான் பாஸ் ஆகும், ஆனால் உனக்கு அயனில் பாஸ் ஆகாது. ஒரு கரைசல் வச்சுருக்கேன்னா அதில் பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் இருக்குன்னா அதில் எலக்ட்ரான் வில் நெவர் பாஸ், வில் நெவர் கேரி த கரண்ட். அங்கே கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போகிறது யார்? அயன் தான். நெகட்டிவ் அயன் பாசிட்டிவ் அயன் வில் சப்போர்ட் த எலக்ட்ரிசிட்டி. போதுமா? அயன் தான் அதுக்குள்ளே போகும், அதுக்குள்ளே போகும். ஆனால் தண்ணின்றது என்னது? தண்ணிக்குள்ளே கரண்ட்டு போகும். அதுக்காண்டி தண்ணின்றது கரைச்சல்னு அது நினைக்கக்கூடாது. நான் அயன் சொன்னேன். ஒரு ப்ராசஸில் சொல்லும்போது மெட்டாலிக் அயனில் வந்து இட்ஸ் எ குட் கண்டக்டர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி தான் அயன். ரைட்டா, இந்த கரண்ட்டு வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ இன் வயர், அது மொத்தம் 3 தானப்பா, ஒன்றுமே இல்லை. எலக்ட்ரிசிட்டி இஸ் நத்திங், கெமிஸ்ட்ரி இஸ் நத்திங். டீப்லி புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுமே கிடையாது. நான் தான் சொல்லேன், எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரான் அதில் பாஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போ நான் சொல்லியிருப்பேன் முதல்ல எலக்ட்ரோ டைனமிக்கில் என்ன சொல்லியிருப்பேன், எலக்ட்ரான் வெளியே போகும், ஆக்சிஜன் உள்ளே வரும். ரைட்டு, ஓகே, கரெக்டு. டைனமிக், வெப்ப இயக்கவியல். அதேமாரி இங்கே நீ என்ன பண்ணும்போது மின்காந்த புலன் எதே எலக்ட்ரோடுக்குள்ளே வரும்போது எலக்ட்ரான் வெளியே போகும். எலக்ட்ரான் வந்து இதுக்குள்ளே வெளியில் போகும், கரைசலுக்குள்ளே வெளியில் போகாது. ஆனோடு கேத்தோடு போட்டிருக்கீங்களே, அந்த ஆனோடு மூலிமா என்ன வரும்? பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஆனால் அது பாசிட்டிவ் சார்ஜ் தானே தவிர அதுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். கம்மியாக இருந்தாலும் பாசிட்டிவ் சார்ஜ், அவ்வளோதான். அப்போ அங்கே கூட எலக்ட்ரானை கொடுக்கும், இங்கே வந்து எலக்ட்ரானை எடுத்துக்கும். நெகட்டிவ் சார்ஜில் வந்து எலக்ட்ரானை எடுத்துக்கொள்ளும். அப்போ இங்கே ஆக்சிடேஷன் ப்ராசஸ், அங்கே ரிடக்ஷன் ப்ராசஸ். பார்த்தியா, எலக்ட்ரானை வெளியிடுச்சுன்னு சொன்னால் ஆக்சிஜன் உள்ளே வருதுன்னு அங்கே சொன்னேன். அப்போ இங்கே ஆக்சிஜன் வராது, ஆனால் எலக்ட்ரானை வெளியிடும். எங்கே? ஆனோட்டில் போய் அங்கே போய் என்ன பண்ணால் எலக்ட்ரானை இழுத்துக்கொள்ளும். அந்த எலக்ட்ரான் எங்கேருந்து வருது? பேட்டரியிலேருந்து வருது. ரைட்டா, பேட்டரியிலேருந்து இழுத்துக்கொள்வதற்கு வருகிறது. நீ கொடுக்குற இந்த கரைசல் போய் கொடுக்குறது, அயன் போய் கொடுக்குது இல்லையா, அயன் எடுக்கிறது. ரைட்டா, பாசிட்டிவ் அயன் எடுக்குது, நெகட்டிவ் அயன் கொடுக்குது. எங்கள் ஆனோடில் போய் கொடுக்குறது அந்த ஆனோடில் உள்ளே போய் அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ ஈக்குவல் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கணும். அப்போ இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். நான் மொத்தமாக போயிட்டே இருப்பேன், ஒரே டாப்பிக்கில் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். இது ஒரு நல்ல கடத்தி. அலுமினியம் வந்து அலுமினியம் உலோகத்தால் நீ ஒரு ஒயர் செஞ்சு அதில் மின்சாரத்தை பாய்ச்சினேன்னா அது எந்த தடங்கள் இல்லாமல் எலக்ட்ரானோட ஃப்ளோ, எலக்ட்ரானோட ஓட்டத்தை
ஓட்டத்துக்கு தடங்கள் ஏற்படுத்தாது. எலக்ட்ரான் ஓடினா தானே உனக்கு கரண்ட் அது ஃப்ளோ ஆகும். எவ்வளோ வேகமாக ஓடுது, அது குட் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. செமி கண்டக்டர்னு சொல்லி ஜெர்மனியம் இப்போ நான் முதல்ல சொல்லி கொடுத்தேன். ஜெர்மனியம் செமி கண்டக்டர்னால் அது சில சமயங்களில் பாஸ் பண்ணும், சில சமயங்களில் நிறுத்திடும். அப்போ பேடு கண்டக்டர்னால் அது எலக்ட்ரிசிட்டி பாஸே பண்ணாது. அது ரப்பர், அதாவது வயர்மேனை பயன்படுத்தி கரண்ட்டை கூட தொடலாம். தொட்டால் கூட கரண்ட் அந்த ரப்பர் வரைக்கும் தான் வரும், கைக்கு வராது. ஏன்னா கை வந்து ரப்பருக்குள்ளே தான் இருக்குது, ரப்பர் உரைக்குள்ளே தான் இருக்குது. அது பேடு கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானை உள்ள அனுமதிக்காது. செமி கண்டக்டர் வந்து சில சமயங்களில் அது எப்படி டீப்பாக போகும்போது சொல்லித்தரேன். சில சமயங்களில் அனுமதிக்கும், சில சமயங்களில் ரிஜெக்ட் பண்ணும். குட் கண்டக்டர் வந்து மொத்தமாக எலக்ட்ரான் நல்லா பாஸ் பண்ண விடும். அதுக்காக கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கத்தான் செய்யும், அது வந்து ரெசிஸ்டன்ஸ் பொருள் அல்ல, இருக்கும் கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரைட்டாக புரிஞ்சுக்கலாம். அலுமினியம் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டீரியல்னா அதிகமாக கிடைக்கும் ஒரு பொருள். அண்ட் இஸ் a குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லிட்டு இருந்தேன். இட் ஆல்சோ ரெசிஸ்ட் கொரிஷன். இது அலுமினியம் என்ன செய்யும்? ரெசிஸ்ட், எதுக்கிறது. எதை எதுக்கிறது? அரிப்பை எதுக்கிறது. இப்போ அரிப்பு ஏற்படும். நீ இரும்பு வெளியில் போட்டேன்னா அதில் ஆக்சிஜன் வந்து உள்ளே சேர்ந்து எலக்ட்ரான் வெளியில் போய் ஆக்சிடேஷன் ஆகி அதை அரிச்சு இரும்பு கம்மியாயிடும், இரும்போட சைஸு கம்மியாயிடும். அதான் இதை அரிக்க முடியாது. அதனால தான் இது ரெசிஸ்ட், இது எதிர்க்கும். எதை? கொரிஷனை எதிர்க்கும். அப்போ த ஃபாலோவிங் ஆர் சம் ஆஃப் இட்ஸ் அப்ளிகேஷன். கீழ்கண்டவைகள், த ஃபாலோவிங் கீழ்கண்டவைகள், கீழே சொல்லப்பட்டவைகள் என்னவாக இருக்கிறது? ஆர் சம் ஆஃப் இட்ஸ் அப்ளிகேஷன். சம் ஆஃப் சில, இட்ஸ் எதை குறிக்கிறது? அலுமினியத்தை குறிக்கிறது. இட்ஸ் அப்ளிகேஷன் அலுமினியத்தின் செயல்பாடுகளை, அலுமினியத்தின் பயன்பாடுகளை கீழ்கண்டவை குறிக்கிறது. அப்போ மெனி ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அல்லது சிங்ஸ் அல்லது அவர் டே டு டே குக்கிங் வெசல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அலுமினியம் அப்படின்றாங்க. மெனி ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்ன்றது பல வெப்ப பரிமாற்றம் செய்யக்கூடியது. இது வெப்பத்தை வேகமாக கடத்தும். அலுமினியம் வெப்பத்தை வேகமாக கடத்தும். அதாவது ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அண்டு சிங்ஸ், அதை நல்லா பார்த்துக்கலாம். பல வெப்ப மாற்றிகள் அப்படின்றான். அதாவது அந்த மாதிரி சிங்ஸ்ன்னு என்னது? இது வெப்பத்தை மாற்றும். எக்ஸ்சேஞ்சர்ஸ்னு மாற்றும், சிங்ஸ்னு உறிஞ்சுதல். ரைட்டா? இப்போ நீ எதுக்கு கருப்பு கொடையை வச்சுட்டு நீ வெயிலில் போகிற அப்படின்னா, கருப்பு கொடை வெப்பத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணும். சரியா? அப்போது அதனால கருப்பு கொடை வச்சுட்டு போவாங்க. ரைட்டா? மெனி ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் வெப்பத்தை பரிமாற்றுவது, அதை பாஸ் பண்ணுறது. அண்டு சிங்ஸ் உரியுதல். அண்டு அவர் டே டு டே குக்கிங் வெசல்ஸ். ஆனால் நம்மளுடைய டே டு டேனா டே டு ஒவ்வொரு நாளும் டே டு டேனா ஒவ்வொரு நாளும் சமைக்கக்கூடிய பாத்திரங்கள், குக்கிங் வெசல். ஒவ்வொரு நாளும் டே டு டேனா அது ஒவ்வொரு நாளும்னு அர்த்தம். சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் ஆர் மேட் அப் ஆஃப் அலுமினியம். அலுமினியத்தால் தான் நம்ம செய்திருக்கோம். ஏன்னா நீ சூடு பண்ணும்போது வேகமாக சூடாயிடும். நீ இரும்பில் செஞ்சேன்னா அது வாடி சூடாகிட்டே இருக்கும், அரிசியே வேகாது. வேகாது. அலுமினிய பாத்திரத்தில் நீ ஒரு அரிசியை போட்டு வச்சேன்னா சூடு பண்ணும்போது கொஞ்சம் நேரத்தில் அது சூடாகி அரிசி வெந்துடும். ஆனால் இதே நான் இரும்பில் செஞ்சுருக்கேன் வச்சுக்கோங்க, பாத்திரம் சூடே ஆகாது. ரொம்ப நேரம், இது 10 நிமிஷத்தில் ஆகும், 2 மணி நேரம் கழிச்சு அது ஆகும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு. அப்போது இட் இஸ் யூஸ்ட் அஸ் ரேப்ஸ் பிராக்கெட்டில் அலுமினியம் ஃபாயில்ஸ். அப்போ ரேப்ஸ் என்னது? மூடிகள், மூடுறது. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், அதை மூடுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறது, இல்லை ஏதாவது ஒரு இதை மூடுவதற்கு பயன்படுத்துகிறது. அதான் பிராக்கெட்டில் அலுமினியம் ஃபாயில்ஸ். அலுமினியத்தால் செய்யப்பட்ட மூடிகள், கவர்கள். ஃபாயில்ஸ்னால் கவர்கள். ஒரு இதை மூடுவதற்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். என்னது? அண்ட் இஸ் யூஸ்டு இன் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஃபுட் ஐட்டம்ஸ். இதை நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோம்? யூஸ்டு ஃபார் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இன் ஃபுட் ஐட்டம். நம்ம பல ஹோட்டலில் பார்த்துருக்கீங்களா? இந்த டீ போடுறதில் பார்த்துருப்பீங்க, சூடு ஆறாமல் அப்படியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்போ போட டீ அதுக்காண்டி நம்ம இதை பயன்படுத்துகிறோம். அண்ட் இஸ் யூஸ்ட் இன் அலுமினியம். மூடுவதற்கும் இதை பயன்படுத்துகிறோம். ரைட்டா? அஸ் எ பேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஃபுட் ஐட்டம். உணவு ஐட்டங்களுக்கு இது ஒரு பேக்கிங் மெட்டீரியல். என்ன சொல்லுது? அதை மூடுவதற்கு, பேக்கிங்னா மூடுவதற்கு பயன்படுத்தும் பொருளாக நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ அலுமினியம் இஸ் நாட் வெரி ஸ்ட்ராங். அலுமினியம் தனிப்பட்ட முறையில் இருந்தால் அது ஸ்ட்ராங்கு கிடையாது. எப்படின்னா, இப்போ லீஸாக தனியாக இருந்தால் இஸ் நாட் ஸ்ட்ராங்.
அவன் வந்து அவன் மாமாவோட சேர்ந்துட்டான்னு சொன்னால் மாமாவோட பவர் லிசாவுக்கு வந்துருச்சு. துணிஞ்சு நிற்பான். ஷீ இஸ் ஸோ ஸ்ட்ராங். அதான் அலாய், ஒரு கூட்டு, ரைட்டா? ஏன்னா அவங்க மாமா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ லிசா கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை. அப்போ ஷீ இஸ் லிங்கிங் வித் ஹர் அங்கிள், ஷீ இஸ் ஸோ கெட் ஸ்ட்ராங் அப்படின்றாங்க, ரைட்டா? அப்போது அலுமினியம் இஸ் நாட் வெரி ஸ்ட்ராங். தனிப்பட்ட முறையில் அலுமினியம் வந்து ஸ்ட்ராங் கிடையாது, வலிமை கிடையாது. ஹவவர் இருப்பினும், ஆனால் இதை சொல்கிறேன், லிசா வந்து நல்ல இன்டெலிஜென்ட், ஆனால் தனிப்பட்ட முறையில் இன்டெலிஜென்ட் கிடையாது. அவங்களோட மாமாவோட இன்டெலிஜென்ஸை பார்த்துக்கிட்டால் வெரி மச் இன்டெலிஜென்ட். அதுதான் இங்கே சொல்கிறான். அலுமினியம் இஸ் நாட் ஸ்ட்ராங், ஹவவர் இருப்பினும் இட்ஸ் அலாய் வித் காப்பர் அண்ட் மேக்னீசியம் அண்டு மேக்னீஸ் அண்ட் மேக்னீசியம் அண்ட் சிலிக்கான் ஆர் லைட் வெயிட். இதோடு சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அலாய்னா ஒரு கலவையை ஏற்படுத்தினால் இந்த அலுமினியமானது எது கூட ஹவவர் இருப்பினும் இட்ஸ் அலாய், இட்டு எதை குறிக்குது? அலுமினியத்தை குறிக்குது. அலாய்னா கலவைனா இணைந்து ஒரு கலவையாக காம்பவுண்டாக இருந்தால் வித் காப்பர், இது கூட காப்பர் கூடயோ எல்லாத்துக்கூடையும் கிடையாது, ஏதாவது ஒன்று கூட காப்பர் கூடயோ இல்லை மேக்னீஸ் கூடயோ இல்லை மேக்னீசியம் கூடயோ இல்லை சிலிக்கான் கூடயோ இருந்தால் அது எப்படி இருக்கும்? லைட் வெயிட்டாக இருக்கும். வெயிட் இருக்காது, அது போக இன்னொன்றும் இருக்கும். என்னது? அது ஸ்ட்ராங், ரொம்ப வலிமையாக இருக்கும். பார்த்துக்கோ, வெயிட்டும் இருக்காது. இது கூட சேர்ந்துருச்சுன்னா அலுமினியம், வேறு எந்த மெட்டல் இது கூட சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்காது. இந்த அலுமினியத்தில் இந்த பிரத்யேக ஒரு பயன்பாடு. அப்போ அண்ட் வெரி ஸ்ட்ராங், ரொம்ப அதிகமான வலிமையாக மிக்கதாக இருக்கும். வலிமை இல்லாதது இந்த இது கூட ஏதாவது ஒன்று கூட சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் வெயிட்டே இருக்காது, ஆனால் வலிமை பயங்கரமாக இருக்கும். அண்டு தே ஆர் யூஸ் இன் டிசைனிங் ஆஃப் ஏரோப்ளேன்ஸ். அவைகள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? தேனை எதை குறிக்கிறது? இந்த அலாய், இந்த அலுமினியம் ஏதாவது இந்த பொருள்கள் கூட ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டு கலவையானது, அதை தேன அவைகள் அப்படின்னா இந்த கலவை ஆர் யூஸ்னு பயன்படுத்தப்படுகிறது. இன் டிசைன்னா வடிவமைக்க. எதை வடிவமைப்பு? ஆஃப் ஏரோப்ளைன்ஸ், ஏரோப்ளைன்களை வடிவமைக்க இது பயன்படுது. ஏரோப்ளைனுக்கு மேலே உள்ள இந்த தகடுகளில் இந்த அலுமினியம் இந்த மீதி பொருளோட கலவையால் செஞ்சது. மீதி எல்லா பொருள் கலவையில் ஏதாவது ஒரு பொருள் கலவையால் செஞ்சது. ஏன்னா வெயிட் விமானம் பறக்கணுமில்ல, வெயிட் இல்லாமல் இருக்கணும், வலிமையாகவும் இருக்கணும். இரும்போடு செஞ்ச விமானம் பறக்காது, இது என்ன தான் காற்றடிச்சதுனாலும் அங்கே தான் இருக்கும், ரைட்டா? அப்போது தே ஆர் யூஸ்டு இன் டிசைன் ஆஃப் ஏரோப்ளைன்ஸ் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அண்டு அதர் ஃபார்ம்ஸ்னால் மற்ற வடிவங்கள் ஆகிய டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்தில் லைட் வெயிட்டை யார் விரும்புகிறாங்களோ அதில் இதை பயன்படுத்தலாம், ரைட்டா? சார் நெக்ஸ்ட்டு, ஏன் அலுமினியம் ஷோஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் டு கொரிஷன். அலுமினியம் என்னதை காண்பிக்கிறது? இப்போ நான் எனக்கு அவனை பார்த்தா முரட்டு ஆளாக இருக்கான்டா அப்படின்னா அவன்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, ரைட்டா? பேசுவானா? இன்னொருத்தனை சொல்கிறேன், அந்த ஆள் சாந்தமான ஆள்றா, நம்ம போய் பேசலாம்லான்னு சொல்கிறான். அப்போ ஷோஸ் காண்பிக்கிறது. அலுமினியம் என்னத்தை காண்பிக்கிறது? நல்லா பாருங்கள், அலுமினியம் ஷோஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ், அதிகமான எதிர்ப்பை காண்பிக்கிறது. எதற்கு காண்பிக்கிறது? டு கொரிஷன், அரிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு இது அதிகமான எதிர்ப்பை காண்பிக்கிறது. எதிர்ப்பை காண்பிக்கல அரிப்பு ஏற்பட்டுரும், அலுமினியம் கரைஞ்சி போயிடும், ரைட்டா? இட் இஸ் யூஸ்டு இன் த டிசைன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்டர்ஸ். இதனால தான் எதை குறிக்கிறது? அலுமினியத்தை குறிக்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. யூஸ்னா இந்த டிசைனை வடிவமைக்க எதை? கெமிக்கல் ரியாக்டர்ஸ்னால் ரசாயன வினையூக்கிகள், ரசாயன வினைக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருட்கள். இப்போ ரசாயனம், இப்போ 2 கெமிக்கலை உள்ளே போட்டு நீ ஏதாவது ரியாக்ஷன் பண்ண விரும்புகிற, அப்போ அந்த பொருட்களை போட்டு ரியாக்ஷன் பண்ண பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரம் இதனால் செய்யப்பட்டது, ரைட்டா? அதான் சொல்கிறேன், ரசாயன வினையூக்கியல் ரியாக்டர்ஸ் அதில் பயன்படுத்தப்படுகிறார். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல்னால் எது? நம்ம ஆஸ்பத்திரியில் மருத்துவ உபகரணங்கள். ஏன்னா அது லைட் வெயிட்டு, துருப்பிடிக்காது. இது இரும்பில் செஞ்சு ஒரு கத்திரிப்பானை வச்சுருந்தேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு 10 நாள் யூஸ் பண்ணலாம், துருப்பிடிச்சு போய் நீ யாரை போய் வெட்ட போகிற? அங்கே ஆப்ரேஷன் உள்ளே கொண்டு வகுத்தில் வச்சுன்னா அதில் உள்ள துரு தான் வகுத்தில் போயிடறாங்க. இதில் பண்ணேன்னா கத்திரிப்பான் பண்ணேன்னா இது துருப்பிடிக்காது, ரைட்டா? அதான் மருத்துவ உபகரணங்கள். அண்டு ரெஃப்ரிஜிரேஷன் என்னது? குளிர்சாதன பெட்டிகள். அதுலேயும் இல்லைன்னா அதில் உள்ள ஃபுல்லாக பார்த்து துருப்பிடிச்சு போயிடும். ஏன்னா ஆக்சிஜன் இருக்கிறது உள்ளே, பொருள் என்ன பண்ணால் துருப்பிடிச்சு போயிடும். அதனால் குளிர்சாதன பெட்டிகள், ரெஃப்ரிஜிரேஷன் யூனிட்ஸ் அண்டு கேஸ் பைப்லைன்ஸ், கேஸு செல்லக்கூடிய ஒரு குழாய்கள் அதில் பயன்படுத்தப்படுகிறது, ரைட்டா? அப்போ அலுமினியம் இஸ் ஏ குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் அண்ட் சீப். அலுமினியம் வந்து ஒரு நல்ல மின் கடத்தி. ஏன்னா
மின்சாரம் எலக்ட்ரான் செல்வதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிப்பதில்லை, சற்று குறைவான எதிர்ப்பு தெரிவிக்கும் வேறு மெட்டலை விட, ரைட்டா. அண்ட் சீப், இதனோட விலையும் மிகவும் கம்மி, ரைட்டா. அதை சீப். ஹென்ஸ் ஆகவே யூஸ்டு இன் எலக்ட்ரிக்கல் ஓவர்ஹெட் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ். அப்போ அதனாலேயே யூஸ்னா பயன்படுத்தப்படுகிறது எங்கே? இன் எலக்ட்ரிக்கல் ஓவர்ஹெட் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ். நம்ம தலைக்கு மேலே போகக்கூடிய மின்சாரம் சுமந்து செல்லக்கூடிய வயர்கள், கேபிள்னா வயர்களில் இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. தலைக்கு மேலே எது போகுது? உன் தலைக்கு மேலே மின்சார வயர் தானே போகுது, மின்கம்பங்கள் போகுது இல்லையா? அதில் இந்த அலுமினியம் பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் ஓவர் ஹெட். அப்போ தலைக்கு மேலே செல்லக்கூடிய கேபிள்கள், எலக்ட்ரிக் கேபிள்கள். எலக்ட்ரிக் கேபிள்கள் எலக்ட்ரானை சுமந்து செல்லும் கேபிள்கள், அப்படின்னா மின்சாரத்தை சுமந்து செல்லும் கேபிள்கள் என்று பொருள்படுகிறது. ஹென்ஸ் யூஸ்டு அஸ் எலக்ட்ரிக்கல் மின்சாரத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே ஓவர்ஹெட் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ். ஓவர்ஹெட்னா தலைக்கு மேலே செல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல்னா மின்சாரத்தை சுமந்து செல்லும் ஒரு வயர் மேலே இது பயன்படுத்தப்படுகிறது. வித்து ஸ்டீல் கோர் ஃபார் ஸ்ட்ரென்த். அது இந்த அலுமினியம் மட்டும் இல்லை, எப்பயுமே அதில் ஒரு உலோகத்தை சேர்ப்பாங்க. வித் எதோடு சேர்ந்து பயன்படுத்தப்படுகிறது? வித் ஸ்டீல் கோர். ஸ்டீலோட ஒரு ஸ்டீல் கோர் கூட நம்ம சேர்ந்து பயன்படுத்தப்படுகிறது, ரைட்டா. ஸ்டீல் கூட நம்ம இருக்கு இல்லையா, ஸ்டீல்ன்ற ஒரு மெட்டல், ரைட்டா. அது கூட சேர்ந்து நாம் இதை பயன்படுத்துகிறோம். அதை ஸ்டீல் என்னது? ஸ்டீல்னா எக்குன்னு சொல்லுவாங்க. எக்கோட சேர்ந்து நாம் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ரைட். ஓகே. அப்போ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஜிங்க். இப்போ ஜிங்க்ன்ற ஒரு அப்ளிகேஷன் நான் பார்க்குறோம். இதில் நான் என்ன பண்ணுறேன்? மெட்டாலிக் ஜிங்க் இஸ் யூஸ்டு இன் இதில் கால்வனைசிங் மெட்டல்ஸ் சச் அஸ் அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ரஸ்டிங் அண்ட் கொரிஷன். இப்போ ஜிங்கோட பயன்பாடுகளை பார்ப்போம். அப்போ மெட்டாலிக் ஜிங்க் அப்படின்னா, மெட்டாலிக் ஜிங்க் என்பது இஸ் யூஸ்டு அப்படின்னா இந்த மெட்டாலிக் ஜிங்க் வந்து பயன்படுத்தப்படுகிறது எதற்கு? இன் கால்வனைசிங் என்னது? முலாயம் பூசுவதற்கு. இப்போ ஒரு மெட்டல் இருக்கப்பா, வெறும் மெட்டல் நீ அப்படியே வச்சுட்டீங்கன்னா ஆள் துருப்பிடிச்சு போயிடும். ஆனால் இந்த மெட்டாலிக் ஜிங்க் நீ பயன்படுத்தினேன்னு சொன்னால் அதுக்கு மேலே பூசிட்டேன்னு சொன்னால், இப்போ கார் உண்டாக்குறாங்க, கார் கம்பெனி பார்த்து கார் உண்டாக்குவாங்க, அது இரும்பாக தான் இருக்கும், அதுக்கு மேலே பெயிண்ட் அடிப்பாங்க, ரைட்டா. அதில் ஜிங்க்கு தான். அதுதான் கேல்வனைசிங்னா முலாயம் பூசுதல், மேலே பூசுதல், ரைட்டா. எதை வச்சு பூசுகிறாங்க? மெட்டாலிக் ஜிங்கை வச்சு, மெட்டாலிக் ஜிங்க்ன்ற ஒரு பெயிண்ட்டை வச்சு பூசுகிறாங்க, ரைட்டா. அதான் சார், அதாவது மெட்டாலிக் ஜிங்க், ரைட்டா. மெட்டாலிக் ஜிங்க் இஸ் யூஸ்டு பயன்படுத்தப்படுகிறது இன் கேல்வனைசிங் மெட்டல்ஸ். கேல்வனைசிங்னா மெட்டல் இரும்புகளை மேலே பூசுவதற்கு, இரும்புக்கு மேலே பூசுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சச்சஸ் உதாரணமாக எதில் பயன்படுத்துகிறாங்க? இந்த மெட்டாலிக் அயனை, மெட்டாலிக் ஜிங்கை சச்சஸ் அயன், அதாவது இரும்பு மேலேயும், அண்டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், ஸ்டீல் அமைப்புகள் மேலேயும் பயன்படுத்துகிறாங்க. எதை பயன்படுத்துகிறாங்க? மெட்டாலிக் ஜிங்கை நாம் பயன்படுத்துகிறோம். எதற்கு? டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ரஸ்டிங் அண்டு கொரிஷன். டு ப்ரொடெக்ட், அதை பாதுகாக்க வேண்டி, அந்த அயனையும் அந்த ஸ்டீல் எக்கையும் பாதுகாக்க வேண்டி, எதிலிருந்து? ரஸ்டிங், துருப்பிடித்தலிருந்து. துருப்பிடிக்கும். பிறகு கொரிஷன், அரிப்பு எடுக்கும். முதல்ல துருப்பிடிக்கும், பிறகு என்ன செய்யும்? அதை அரித்து அந்த இரும்பை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து வெளியில் தள்ளிடும். நோய் உள்ளே வரும் மனுஷனுக்கு, பிறகு ஆளை காலி பண்ணிடும். அதே மாதிரி தான் துருப்பிடிக்கும், ரஸ்டிங், கொரிஷன், பிறகு அரிப்பு எடுக்கும். அரிப்புனா கையில் அதை அரித்து வெளியில் தள்ளிடும், அந்த இரும்பையே உருக்கி வெளியில் தள்ளிடும், ரைட்டா. அதுலேருந்து பாதுகாப்பதற்கு கேல்வனைசிங் பண்ணப்படுது. கேல்வனைசிங்னா முலாயம் பூசப்படுது. அதுக்கு மேலே இந்த மெட்டாலிக் ஜிங்கை நீ பூசிட்டீங்கன்னா எந்த ஆக்சிஜனும் உள்ளே போக முடியாது. போதுமா? சரி, நெக்ஸ்ட். ஜிங்க் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் டை காஸ்டிங் இந்த ஆட்டோமொபைல், அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் அண்டு ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் தான். இந்த ஜிங்கானது இன்னொரு இடத்துல பயன்படுகிறது. இஸ் ஆல்சோ யூஸ்டு அப்படின்னா மேலும் பயன்படுத்தப்படுகிறது. இது இஸ் ஆல்சோ யூஸ்ட் பயன்படுத்தப்படுது. எதற்கு? டு ப்ரொடியூஸ் உண்டாக்குவதற்கு. அப்போ டை காஸ்டிங் இந்த ஆட்டோமொபைல், டை காஸ்டிங் இன் ஆட்டோமொபைல்னால், இப்போ டை காஸ்டிங் என்னது அப்படின்னா ஒரு அச்சு இருக்கும். அந்த அச்சு இப்போ நம்ம சக்கரம், உங்கள் அம்மாவோட வண்டி சக்கரம், ஸ்கூட்டரோட வண்டி சக்கரம், அதுக்கு மேலே டயர் இருக்குது, அதுக்கு டயருக்கு உள்ளே என்ன இருக்குது? அந்த பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட் எப்படி உருவாச்சு? அந்த பிளேட் வடிவத்தில் ஒரு இரும்பில் செஞ்ச ஒரு அச்சு இருக்கும். அந்த அச்சில் இந்த ஜிங்கை ஊற்றுவாங்க, ஜிங்கு கலவையை
ஊற்றணும், அந்த அச்சில் படிஞ்சு என்னாகும், இது அச்சிலேருந்து அப்படியே படிஞ்சு வெளியில் வந்துடும். எப்படி நம்ம அம்மா இட்லி சுடுது, வாங்க இங்கே வாங்க. இட்லி பாத்திரம் வந்து அச்சு, இட்லி பாத்திரம்ன்றது அச்சு. அப்போ ஜிங்க்ன்றது இட்லி மாவு, இட்லின்றது ஜிங்க்ன்றது இட்லி மாவு. அம்மா என்ன பண்ணுறாங்க, வேறு இட்லி மாவு ஒரு கரண்டி எடுத்து எனக்கு இட்லி வடிவத்தில் வான்னு சொல்லி அந்த கரண்டியிலே சூடு பண்ண வந்துடுமா? நான் சூடு பண்ண சொல்ல, கரண்டியை வச்சே சூடு பண்ண வருமா? வராது. அந்த அச்சு, இட்லி பாத்திரம் ஒரு அச்சு. அந்த அச்சு என்ன செய்கிறது, இட்லியே வடிவமாக கொண்டு வருகிறது. அதில் கொண்டு போய் என்ன ஆகுது, மெல்ட்டான, அதை உருகிய திரவ நிலையில் உள்ள இட்லி மாவு எப்படி இருக்குது, திரவ நிலையில் இருக்குது, அதை கொண்டு போய் அதில் ஊற்றுது ஒவ்வொரு குழியிலையும். பிறகு சூடு பண்ணுது. சூடு பண்ணால் திடப்பொருளாக மாறுகிறது. இட்லி என்ன ஆகுது, சாலிடாக மாறி உனக்கு வருது. அதே மாதிரி தான் ஜிங்க்கு, திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஜிங்கை ரைட்டா இதில் அந்த அச்சில் ஊற்றுறாங்க. அச்சு என்னவா இருக்கும், ஒவ்வொரு அச்சு இருக்கும். உனக்கு ஸ்கூட்டருக்கு வேணுமா, ஸ்கூட்டருக்கு சக்கரை வேணுமா, அதுக்கு ஒரு அச்சு. அந்த அச்சில் ஊற்றின உடனே அச்சில் கொஞ்சம் நேரம் படிஞ்சிருக்கும். பிறகு குளிர் வச்சதுக்கப்புறம் அதை அப்படி வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து அந்த பிளேட்டாக மாறிடும். இப்போ இன்ஜினில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸில் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் ஒரு அச்சு இருக்கும். அதில் ஊற்றுவாங்க. சில ஊற்றணுன்னா அதில் ஊற்றும்போது லிக்விடாக இருக்கும். ஊற்றுனதுக்கப்புறம் படிஞ்சு அது சாலிடாக மாறி, எப்படி இட்லி மாவு லிக்விடாக இருக்குது, அது இட்லி திரவம், இட்லி என்ன சாலிடாக மாறுகிறதோ அதே மாதிரி. நல்லா பார்த்துங்க. அதுக்கு தான் டை கேஸிங்னு சொல்லுவாங்க. டை கேஸ்னால் அச்சில் நம்ம இதை ஊற்றி பயன்படுத்தணும். ஜிங்க் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரொடியூஸ் டை காஸ்டிங் இன் ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைல்னது நம்ம ஆட்டோமொபைல் என்னது, நம்ம வண்டி தான். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆட்டோமொபைல்னால் வாகன போக்குவரத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். வாகனங்களுக்கு அந்த பொருள்களை செய்யும் அச்சுக்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. அச்சுக்கள் செய்வதில்லை, அச்சுக்களில் ஊற்றி அந்த வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை உண்டாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஜிங்க் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரொடியூஸ் டை காஸ்டிங் இன் ஆட்டோமொபைல் அண்ட் எலக்ட்ரிக்கல்லே அப்படி தான். இப்போ உனக்கு ஒரு சுவிட்சு இரும்பில் வேணும், ஜிங்கில் வேணும், அதே எப்படியா அதுக்குண்டான அச்சு வச்சுருப்பாங்க, அதில் ஊற்றுனா அதே மாதிரி கொஞ்சம் நேரம் குளிர்விச்சதுக்கப்புறம் அது சாலிடாக மாதிரி வெளியே வந்துடும். அண்டு ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்னால அதுதான், அதாவது ஹார்ட்வேர் தொழில். ஹார்ட்வேர்னு எந்த ஒரு உனக்கு எல்லா பொருளும் ஹார்ட்வேர் தான். ஹார்ட்வேர் கடைன்னு போட்டாங்க, அலுமினியம் பாத்திரம் இருந்தாலும் ஹார்ட்வேர் தான். எல்லாமே ஹார்ட்வேர் தொழில்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஜிங்க் ஆக்சைடு இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெனி ப்ராடக்ட்ஸ். அப்போ ஜிங்க் ஆக்சைடு நல்லா பாருங்க, இங்கே ஜிங்க் ஆக்சைடு ரைட்டா. ஜிங்க் ஆக்சைடானது அங்கே ஜிங்க்கு, சில இதில் ஜிங்க் கலவைகள், வேறு கலவைகள், ஜிங்கோட கலந்த ஆக்சைடு, ஆக்சிஜன் கலந்தது ஜிங்க் ஆக்சைடு ரைட்டா. அப்போ ஜிங்க் ஆக்சைடு இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெனி ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் பெயிண்ட்ஸ். அப்போ ஜிங்க் ஆக்சைடு இதில் நல்லா பார்த்துக்கோ, இது ஜிங்க் ஆக்சைடு தான் பெயிண்ட்டை பயன்படுத்தப்படுகிறது. அங்கே ஜிங்க்கு, அதுக்கு மேலே ஜிங்க் கலவைகள், மெட்டாலிக் ஜிங்க் எதில், கால்வனிஸ் ஜிங்க்கு ரைட்டா. ஜிங்க் எதுக்கு, ஆட்டோமொபைல் டை காஸ்டிங்க்கு. அப்போ ஜிங்க் ஆக்சைடு எல்லாமே ஜிங்க் இருக்குது, ஆனால் வேறு ஒரே மாதிரி எழுதிடக்கூடாது, எல்லா இடத்துலையும் ஜிங்க்னு போட்டக்கூடாது. அப்போ ஜிங்க் ஆக்சைடு இஸ் யூஸ் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அப்போ மேனுஃபேக்சரிங் தயாரிக்க ஜிங்க் ஆக்சைடானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெனி ப்ராடக்ட், பல தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. மேனுஃபேக்சரிங் தயாரிப்புகள். அப்போ மெனி ப்ராடக்ட்ஸ்னால் பல பொருட்களின் தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. சச்சஸ் உதாரணமாக பெயிண்ட் தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. ரப்பரில் பயன்படுத்தப்படுகிறது. அண்டு காஸ்மெட்டிக்ஸ் என்னது, நம்ம அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு. அப்போ நெக்ஸ்ட்டு என்னது, இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து ரைட்டா. அப்போது ஃபார்மாட்டிக்கல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், இங்க்ஸ், பேட்டரிஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். அப்போ இதுலேயும் பயன்படுத்தப்படுகிறது ஜிங்க். ஃபார்மாட்டிக்கல்ஸ் என்னது, மருந்து பொருட்கள் தயார் பண்ணுறதுலேயும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பிளாஸ்டிக் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. இங்கு நீ ஊற்றுற மையிலையும் நீ ஊற்றுற மை இல்லை, வேறு மை இருக்குது, அந்த மைக்கு தான் சொல்கிறான். நீ ஊற்றுற மையில் ஜிங்க் கிடையாது, பேனால் எழுதுறதுல வேறு மைகள் இருக்குது. அண்டு பேட்டரினா உங்கள் காரில் பேட்டரி இருக்குல்ல, அதுலேயும் ஜிங்க் பயன்படுத்தப்படுகிறது. டெக்ஸ்டைல்ஸ்னது நம்மளோட ஆடை உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், மின் சாதன பொருட்கள். எலக்ட்ரிக்கலாக மின், எக்யூப்மெண்ட்னா பொருட்கள், மின் சாதன பொருட்கள், மின்சாரத்தை சார்ந்த பொருட்கள்னு அர்த்தம். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் மின்சாரத்தை சார்ந்த பொருட்கள், மின்சாரத்தால் இயங்கும் பொருட்கள் போட்டு. அப்போ ஜிங்க் சல்ஃபைடு இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் லூமினியஸ் பெயிண்ட்ஸ். ஜிங்க் சல்ஃபைடு
இதனால் பாருங்கள் இங்கே ஜிங்க் சல்ஃபைடு எல்லாமே ஜிங்க் கலவை தான். அது எங்கெங்கே சல்ஃபைடு போடணும், எங்கெங்கே ஆக்சைடு போடணும்னு பார்த்துக்கணும். அப்போ ஜிங்க் சல்ஃபைடு இஸ் யூஸ்டு, இது ஒரு கலவை ரைட்டா, இஸ் யூஸ், அங்கே ஆக்சிஜன் கலவை, இங்கே சல்ஃபைடு கலவை ரைட்டா, இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் லூமினியஸ் பெயிண்ட்டு. அதில் லூமினியஸ் பெயிண்ட் ஒளிரும் பெயிண்ட்டுகள், சில பெயிண்ட்டுகள் மந்தமாக இருக்கும், சில பெயிண்ட்டு வெளிச்சமாக இருக்கும். அதை லூமினியஸ் பெயிண்ட் தயார் பண்ணுவதற்கு ஜிங்க் சல்ஃபைடு பயன்படுத்துகிறது. அண்டு ஃப்ளோரசன்ட் லைட்ஸ், ஃப்ளோரசன்ட் லைட்னா வெளிச்சம் கொடுக்கக்கூடிய பொருள். அப்போ ஃப்ளோரசன்னா ஒளிரும் பொருட்கள் ரைட்டா, ஃப்ளோரசன்ட் லைட்ஸ். அண்டு எக்ஸ்ரே ஸ்க்ரீன்ஸ், எக்ஸ்ரே போய் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதோட மேலே ஸ்க்ரீன் இருக்குல்ல, தகடு மேலே ஸ்க்ரீன் தெரியுது இல்லை, எக்ஸ்ரே எலும்பு உள்ளே வச்சு பார்க்குறோம், அது மேலே உள்ள அந்த ஸ்க்ரீன் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது ரைட்டா. அப்போது பிராஸ் அண்ட் அலாயம் ஆஃப் ஜிங்க், இங்கே வாங்க, பிராஸ் வந்து ஜிங்க் கூட இணைகிறது, நல்லா பார்த்துக்கோ. அங்கே சல்ஃபைடு, இப்போ பிராஸை நான் ஜிங்க் கூட இணைச்சி ஒரு கலவையாக உண்டாக்குறேன். ஜிங்க் எது கூட இணையுது, பிராஸ் கூட இணையுது, பிராஸ் என்ற உலோகத்தை கூட இணைகிறது ரைட்டா. அப்போ பிராஸ் என்னது, பித்தளையும் ஜிங்க்கும் இணைந்தால் என்ன இருக்கேன், இஸ் யூஸ்டு இன் வாட்டர் வால்வ்ஸ் என்னது, நீ இப்போ பைப்பு திறக்கிறீங்கள வீட்டில், பைப்பு அந்த திறந்து மூடுறீங்கள, அதை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அண்டு கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சாதனங்கள். கம்யூனிகேஷன் இப்போ நான் ஆர்மியில் வேலை பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணாங்க, பல கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்தேன், எல்லாமே இதில் செஞ்சது தான். அப்போது கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த சாதனம் மூலமே தான் நாங்கள் என்ன பண்ணோம், தகவல்களை பரிமாற்றி கொண்டோம் ரைட்டா. அப்போ கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ஸ் டு கொரிஷன். ஏன்னு சொன்னால் இது ஆஸ் இட் இஸ்னால் இந்த பிராஸ் கூட சேர்ந்த ஜிங்க் குறிக்குது, இது என்ன செய்கிறது, பிராஸு ஜிங்க்கு கலவையை குறிக்குது, இட்டுன்றது. இட் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட், அதிகமான எதிர்ப்பை தெரிவிக்கிறது. எதற்கு, டு கொரிஷன், அரிப்பை ஏற்படுத்துவதற்கு அதிகமான எதிர்ப்பை தெரிவிக்க. நாங்கள் சிறுநகரில் இருந்தோம், -°C இருந்தேன் நான், 0 டிகிரிலே தண்ணி ஐஸ் ஆயிரும். நான் -30 -40 வேலை பார்த்துருக்கேன். அப்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதில் செய்யலைன்னு சொன்னேன்னா துரு பிடிச்சி எங்களுக்கு வேலையே செய்யாது, நாங்கள் தொலைத்தொடர்பே பண்ண முடியும், அங்கே செத்து போயிடுவோம் ரைட்டா. அதனால் இதில் செய்கிறாங்க ரைட்டா, இதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, பாய்.